ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஜூலை 16ங்க. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பரோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் எஸ்சி டு ஹியர் பெட்டிஷன்ஸ் அகைன்ஸ்ட் பாசிங் லாஸ் ஆஸ் மணி பில்ஸ். ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மெயினாக அவங்க ஹிண்ட் இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஜிஸ்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு உள்ளதையும் ஒரு தடவை படிச்சிருங்க. ஸோ அடுத்து எடிட்டோரியல் போயிடலாங்க. ஸோ எடிட்டோரியலில் இன்றைக்கி வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஆனால் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ரீட் விட்டுருங்க. ஸோ ஒப்பீனியன் வந்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலுங்க, த டோல் தட் எக்ஸ்ட்ரீம் ஹீட் டேக்ஸ் ஆன் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கங்க, இது கொஞ்சம் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் எங்கேயாச்சும் வந்து கொடுக்கலாம், பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து சோஷியல் இஷ்யூஸில் இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தது வந்து பாலிட்டியில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நியூஸ் பேஜில் இந்தியா அண்ட் ரஷ்யா ஹாவ் டபுள்டு ரூபல் பேமெண்ட்ஸ் இன் 2024. ஸோ இது வந்து இந்த ஆர்டிக்கலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஐஆர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பேஜில் விக்ரம் மிஸ்ரி டேக்ஸ் ஓவர் த இந்தியாஸ் 35th ஃபாரின் செக்ரட்டரி. ஸோ இதை லைட்டாக வாசி விட்டுக்கோங்க. ஸோ யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அட் எம்பிஸ், அதாவது எம்பி மத்திய பிரதேஷ், எம்பிஸ் போஜ்ஷாலா காம்ப்ளெக்ஸ் வாஸ் பில்ட் யூசிங் ரிமைன்ஸ் ஆஃப் டெம்பிள். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஏஎஸ்ஐயை பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சோஷியல் இஷ்யூஸு, அப்படி இல்லைன்னா ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி அவங்களோட டைனாஸ்டிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக ஹிஸ்ட்ரியிலே அந்த ஆர்டிக்கல் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் பேஜில் ஐசிஏஆர் டு ரிலீஸ் 323 நியூ வெரைட்டிஸ் ஆஃப் 56 கிராப்ஸ் டுடே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கலுங்க. ஸோ ஐசிஏஆர் பற்றின ஹிஸ்ட்ரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் என்னென்ன கிராப்ஸு என்னென்ன ரிலீஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி இதில் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 100 days ஸ்கீம் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே பேஜில் ஸோ எஃப்ஏசி ரீப்ரிமெண்ட்ஸ் ஒடிசா கவர்மெண்ட் ஃபார் பில்டிங் வயலேஷன் இன் ஃபாரஸ்ட் லேண்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க, இது என்விரான்மெண்ட்டில் வரும். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் ஐசிஏஆர் இருக்குல்ல, ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் அதில் வந்து வரக்கூடியதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த எஃப்ஏசி இந்த இது வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு வயலேஷன் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் லேண்டில் ஒரு பாத்வே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து ஒடிசா கவர்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன எஃப்ஏசி அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி. ஸோ இது யார்? அப்புறம் வந்து வார்டன் இருப்பாங்க. ஸோ அந்த வார்டனை பற்றியும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்களோட போஸ்ட்டு. ஸோ அது என்ன, அவங்களோட போஸ்ட் என்ன, அதெல்லாம் வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பிஸ்னஸ் பேஜில் வந்து WPI இன்ஃப்ளேஷன் இந்த ஆர்டிக்கல் வந்து லைட்டாக வாசிச்சு விட்ருங்க. WPI இன்ஃப்ளேஷனோட டெஃபினிஷன் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் IGST ரேட் ஆஃப் 5% ஃபார் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஜூலை 15. ஸோ இன்னிலேருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது யார் வந்து சொல்கிறா அப்படிங்கிறது, எந்த GST கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணது 53rd சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேர்ல்டு நினைக்க எந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லைங்க. ஸோ இப்போ நீங்கள் சவுத்து வந்தீங்க அப்படின்னா, சவுத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்கும். ஸோ இதாங்க, அந்த பவுல்ட்ரி ஃபார்மிங் ஃபேஸஸ் பேன் எங்கன்னா ஆலப்புழாவில் டில் மார்ச் 2025 வரைக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நிறைய வந்து டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ டக் அண்ட் சிக்கன் ஃபார்மிங்க்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, அது ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி அது கீழே டயரியா. ஸோ டயரியாவில் ஓவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலன் இல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் நீங்கள் பார்க்க வேணாம், இருந்தாலும் டயரியா அதோட காஸ்டிவ் ஏஜென்ட்டு, அது என்ன காஸ் பண்ணுது, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க, இவ்வளோ தாங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ இதெல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். குரூப்போட லிங்க் எல்லாருக்கும் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.